ஜெயதேவி ஜெயஸ் அன்பர்களுக்கு வணக்கம். 3 அமாவாசை 3 பௌர்ணமிக்கு மட்டுமே போனால் போதும். நமக்கு நல்ல நேரத்தை கொடுத்து நம்ம தலையிலத்தையே நல்லபடியாக மாத்திர மதுரை காலதேவி கோயிலில் வாங்கிட்டு வந்த தீர்த்தத்தை வீட்டில் தெளிக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அவங்க கொடுத்த தீர்த்தத்தோட கோமியமும் பன்னீரும் சேர்ந்து தெளிக்க சொன்னாங்க. நான் என்கிட்ட பஞ்சகவி இருந்ததுனால அதையும் சேர்த்துக்கிட்டேன். என்னோட திருப்திக்காக மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இதை வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீடு வாசல் ஃபுல்லாக தெளிச்சாச்சு. அடுத்து நம்ம வாங்கிட்டு வந்த உருவப்படத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை அறையில் வச்சுட்டு 2 புது அகல் விளக்கு வாங்கி அவங்க கொடுத்த நெய்யினால விளக்கேற்றணும். மொத்தம் 6 விளக்கு வாங்கி வச்சுக்கணும். 3 நாளைக்கும் 2 விளக்கா மாலை நேரத்தில் ஏற்றணும். அவங்க கொடுத்துருந்த அந்த நெய்யை வச்சு மட்டும்தான் இந்த விளக்கேற்றணும். இப்படி 3 நாள் அந்த விளக்கேற்றி தீபதூப ஆராதனை காமிக்கும் போது இருள் விலகி வீடே பிரகாசமாகும். வீடு பிரகாசமாக இருந்தாலே மகாலட்சுமி நம்ம வீடு தேடி வருவா. செல்வமும் சந்தோஷமும் வீடு முழுக்க நிறைஞ்சிருக்கும். நேரம் சரியில்லாமல் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு விடிவு காலம் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ காலதேவியே போற்றி.